சார்ட் பேசும் உலகத்திற்கு வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ் ஒரே ஒரு நம்பரை மட்டும் பார்த்து பை அல்லது செல் பண்ணலாம்னு டிசைட் பண்ணுறாங்க. அது என்ன நம்பர்னு தெரியுமா? அதுதான் RSI, அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இது 0லேருந்து 100 வரைக்கும் இருக்கும். ஒரு ஸ்டாக் எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுதுன்னு இது காட்டும். இதோட சிம்பிள் லாஜிக் என்னென்னா, RSI 30 கீழே போனால் அது ஓவர்சோல் ஜோன், அதாவது ஷேர் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக சீப்பாக கிடைக்குதுன்னு அர்த்தம். அங்கே பை பண்ணலாம். அதே RSI 70க்கு மேலே போனால் அது ஓவர் ப்ராட் ஜோன், ஷேர் ப்ரைஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அங்கே புதுசாக பை பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. வெறும் RSIயை மட்டும் நம்பி ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப டவுனில் இருக்கும்போது RSI ரொம்ப நாளைக்கு 30 கீழேயே தான் இருக்கும். அதனால் எப்போவுமே RSI கூட சேர்த்து வால்யூம் மற்றும் ப்ரைஸ் ஆக்ஷனையும் செக் பண்ணிவிட்டு முடிவெடுங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது RSI யூஸ் பண்ணுவீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.